எல்லோ ஆர்மி எஸ் நண்பா இன்னைக்கு நம்மளோட நாள். நம்ம தலைவன் டியூப் ஆறுச்சாமி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எஸ் இன்னைக்கு தான் பிளேயிங் லெவல்ல இருந்தாரு. அதுக்கேத்த மாரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. அதுவும் ஐய்யயோ! ஆதில் ரஷீத் வந்தாவே ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சும்மா இல்ல. ஆதில் ரஷீத் வந்தாவே அடிச்சாரு. எஸ் நம்ம ஆக்சுவலா சொல்லப்போனா வேர்ல்டு கப்லயே நல்ல அப்ரிசியேஷன் குடுத்துருக்கணுங்க. அந்த ஃபைனல்ஸ்ல அந்த 20 ரன் ரொம்ப முக்கியம். எஸ் உண்மையிலேயே சொல்றேன். 2007 ஃபைனல்ஸ்ல ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே இந்த ஃபைனல்ல குடுத்தாரு T20 வேர்ல்டு கப்ல சிவம் டியூப். ஓகே கைஸ். ஸோ நம்ப சிஎஸ்கே ஆர்மிக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபார்ம்ல இருக்கிறது டூபு. பிகாஸ் இன்னும் ஒரு 2 மாசத்துல ஐபிஎல் ஆரம்பிக்க போது. ஸோ நம்மளோட மிடில் ஆர்டர் இவரு தான். ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ற ஒரே பிளேயர் நம்ம டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூப் தான். ஸோ அவரு ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் தென் எஸ் அதுக்கப்புறம் பார்க்க போனா நம்ப ஹார்திக் பாண்டியா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஃபினிஷர்ன்ட்டு அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச் மூலியமா. எஸ் நம்ம தோக்குற நிலைமையில இருந்தோம். இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதுக்கேத்த மாரியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இவங்க பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க வந்து ரன் ரேட் கம்மி பண்ணலங்க. எஸ் அவங்க வந்து கரெக்ட்டான ரன் ரேட்ட மெயின்டெயின் பண்ணி 180 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்கன்னும்போது உண்மையிலேயே பாராட்டணும். இந்தியன் டீம் சொல்லப்போனா T20ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆஃப்டர் தி வேர்ல்டு கப் வின்னுக்கு அப்புறம் சடனா ஒரு 4 விக்கெட் விழுந்தாலும் ஒரு கம்பேக் குடுக்குறாங்க. அந்த மேட்ச் முன்ன அப்படி இருக்காது. ஸோ அது பார்க்கும்போது உண்மையிலேயே ஹேப்பியா இருக்கு. தென் நம்ப ஓவர்டன் எஸ் ஜிம்மி ஓவர்டன். ஸோ எஸ் நம்ம சிஎஸ்கே ஃபேன் ஹேப்பியான விஷயம் இதுவும் தான். பிகாஸ் கடந்த 2 மேட்சா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் இவரு பிளேயிங் 11ல இருப்பாருங்க. கண்டிப்பா இருக்கணும். தெரியல எப்படி பண்ண போறாங்க சிஎஸ்கே. நம்ம தல டோனி இவர பிளேயிங் 11ல வைப்பாரு நம்புறேன். நீங்க உங்களோட கருத்த சொல்லுங்க. ஜிம்மி ஓவர்டன் நம்ம பிளேயிங் 11ல இருக்கணுமா? இருக்கக்கூடாதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.